கோவை உக்கடம் மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞர் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் ஓட்டிய இருசக்கர வாகனம் ஓட்டுநர் இன்றிய சுமார் 500 மீட்டர் தூரம் தனியாக சென்ற காட்சி வைரலாகியுள்ளது. மேம்பாலத்தில் அதிவேக வாகனங்களை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குன்னத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் விடுமுறை நாட்களில் மர்ம நபர்கள் மது அருந்தி மது பாட்டில்களை உடைத்து வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஆசிரியர்கள் அகற்றிய நிலையில் பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா, தடுப்புச் சுவர் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் அரசு அலுவலர்களின் போலி கையெழுத்துக்களுடன் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற முயன்ற வழக்கில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 49 வயதான ஆரோக்கிய செல்வி, 55 வயதான ரூஃபி ஸ்டெல்லா ஆகியோர் கொலை வழக்கில் சிறையில் உள்ள திருப்பதிக்கு ஜாமீன் பெற உறுதிமொழி பத்திரத்தில் சாட்சிகளாக கையெழுத்திட்டனர். மாவட்ட முதன்மை நீதிபதி பத்மநாபன் அதற்கான ஆவணங்களை ஆய்வு செய்தபோது விஏஓ, வருவாய் ஆய்வாளர் மற்றும் துணை வட்டாட்சியரின் கையெழுத்துக்கள் போலியானவை என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆரோக்கிய செல்வி மற்றும் ரூபி ஸ்டெல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ்மங்கலம் பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலைகளில் குளம் போல தேங்குவதுடன் விநியோகம் நிறுத்தப்படும் நேரங்களில் அசுத்தமான கழிவுநீர் மீண்டும் குழாய்களுக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படும் அவல நிலை இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் கௌசல்யா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரம்பலூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 350க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அவதூறு பதிவுகளை கண்டித்ததுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து உப்பிலிகுடி நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து புறப்பட்ட 1/2 கிலோமீட்டரிலேயே பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து பேருந்தை தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். பின்னர் மாற்று பேருந்தின் பேட்டரி உதவியுடன் பழுதான பேருந்து இயக்கப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து குரண்டி கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் ஏறி எதிர்ப்பு தெரிவித்தனர். பல மாதங்களாக சிஎன்ஜி ஓட்டுநர், நடத்துனர் பற்றாக்குறை என கூறி பேருந்து இயக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் தொடர் எதிர்ப்பை அடுத்து போக்குவரத்து துறையினர் தற்காலிகமாக மாற்று பேருந்தை இயக்கினர். நிரந்தர பேருந்து சேவையை உறுதி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த IPS அதிகாரி அருண் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு காவல் பயிற்சி அகாடமியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை சிறப்பு புலனாய்வு பிரிவு IG மகேஸ்வரி கூடுதல் பொறுப்பாக கவனிக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள்ளாகவே அருண் மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் முதன்முறையாக ₹6.70 அதிகரித்திருப்பது பண்ணையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைவு, தேவை அதிகரிப்பு காரணமாக முட்டையின் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது ஒரு முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஆனி மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆலயத்தை வலம் வந்து தாலாட்டு மண்டப ஊஞ்சலில் அமர்ந்தார். பிறகு பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் முன்னாள் எம்பியான கோகுலகிருஷ்ணனுக்கு சொந்தமான அட்டைப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேக்கேஜ் செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய சுமார் 50 டன் அட்டைகள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை ஊழியர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 74 சவரன் தங்க நகைகளை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தை சேர்ந்த ஸ்டிக்கர் கடை உரிமையாளர் பிரபாகரன் குடும்பத்துடன் குற்றாலம் சென்றிருந்த போது இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. 74 சவரன் தங்க நகைகளுடன் 250 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சிவா மற்றும் வீரமணி ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் கொள்ளையடித்த நகைகள் மற்றும் ரொக்கத்தை மீட்டனர். வேதாரண்யம் அருகே கொச்சி குத்தகை திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்ட பூக்குழியில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே கோவில் வளாகத்திற்குள் கரடி நுழைந்த காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. காஸ்கீப்பர் தோப்பில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாட சுவாமி கோவிலில் கொடை விழாவை ஒட்டி காப்பு கட்டிய பக்தர்கள் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது கரடி நுழைந்தது. முண்டன்சாமி சன்னதி அருகே இருந்த எண்ணெயை கரடி குடித்துக் கொண்டிருந்த போது செங்கல் கீழே விழுந்த சத்தத்தில் பக்தர்கள் கரடியை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் கரடி மீண்டும் வனப்பகுதிக்குள் தப்பித்து சென்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சிங்கப்பெண் அதிரடி படையினரிடம் ரகளையில் ஈடுபட்டதாக தாவேக்காவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் போலீசாரிடம் வினோத் மிஸ்ரா என்பவர் மதுபோதையில் தன்னை வீட்டில் இறக்கிவிடுமாறு வற்புறுத்தி வாக்குவாதம் செய்துள்ளார். புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் போதைப் பொருட்களை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். அந்த பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் லோடு ஆட்டோ ஒன்றை மடக்கி ஆய்வு செய்த போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 514 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் இருவரும் கைதாகினர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சந்தோஷபுரம் அரசு நடுநிலைப் பள்ளிக்குள் 10க்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் பள்ளி நேரத்தில் அத்துமீறி நுழைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் எச்சரிக்கையையும் மீறி வகுப்பறையில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை தலைமை ஆசிரியர் முன்னிலையிலேயே மாட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குப்பை கிடங்குகளில் இருந்து வெளியேறும் புகையால் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் நகராட்சியில் உள்ள 36வது வார்டு பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் தார்வழி பகுதியில் கொட்டி எரிக்கப்படுவதால் கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகளவு குப்பைகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.